வாவெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது. எவனும் டேர் மில்க்கு ஃபுல்லாக சாப்பிட்டு டப்பா போட்டு வச்சுக்கிறானே. மாப்பிள்ளை தான் துண்ணு இருப்பானா? அவங்க அப்பா கஞ்ச பிஸ்னரி, அவன் எங்கேருந்து வாங்கி கொடுத்துருக்கு போகிறான். இந்த வண்டி அப்பத்துலேருந்து இங்கே தான் இருக்குது. எதனா உள்ளே வச்சுக்கிறானுங்களா? கவரில் எதனா வச்சுக்கிறானா? என்ன இது டப்பா சென்ட்டா? நான் மாப்பிள்ள அங்கனா பண்ணிக்கிறா. மாப்பிள்ள இந்த வண்டியில் இந்த டப்பா இருந்துச்சுடா, சென்ட்டு போலுக்குதா. சென்ட்டா காமியா? ஏய் நான் தான் ஃபுல்லாக தண்ணி அடிச்சிக்க போகிறேன். நான் ஒன்றும் அடிச்சிக்க மாட்டேன், நீ தான் அடிச்சுக்கோ. கையை தூக்கு. மாப்பிள்ள இந்த பக்கம் ஆடுறா. என்ன இது கரியல் இருக்குதா? டே மாப்பிள்ள இந்த பக்கம் ஆடுறா. டேய் மாப்பிள்ள அது வந்து என்னடா அது வந்து அட்ரா. என்ன மாப்பிள்ள வாசனை ஒரு மாதிரியா இருக்குதா? அது வந்து பெயிண்ட் பொழுகுது மாப்பிள்ள. பெயிண்டா? டேய் என்னடா கருப்பாயிதா? நானா பண்ணேன், நீ தானே அடி அடின்னா. டேய் புதுசாட்டடா கயன் ஆகிட்டடா மாப்பிள்ள. உடு மாப்பிள்ள, அக்களுக்கு அடியில தானே அடிச்சுக்குது, மறைஞ்சிக்கிச்சு உனக்கு. இவ்வளோ பேசுறியா? உனக்கு அடிச்சிக்கியா? டேய் மாப்பிள்ள இங்க பாரு, நானா அடிக்கல, நீ தான் அடிக்க சொன்னேன், அதனால தான் அடிச்சேன். இந்த பக்கம் அடிக்கும் போது கரையில் நினைச்சல, அப்ப சொல்ல வேண்டியதுன்றா பெயிண்ட்னு. எங்க சொல்ல விட்ட? இந்த பக்கம் அடி இந்த பக்கம் அடின்னு சொன்னீங்க. கடுப்பா இல்ல எங்க உங்க அப்பா டப்பாவையா? அவனுக்கு கூட மூஞ்சில அடிச்சிடலாமா? அந்த ஆள் பேச்சுக்கே போய் நீரு, வேற எதனா போய்க்கிற வேலையா பாக்கலாம்டா. என்னத்த பாக்குதோ மாப்பிள்ள அங்க பாரு. நேத்த பாரு, மொர அகல மூஞ்ச போட்டு ஒண்ணு சாமி கும்பிட்டுக்குது. அந்த ஆள்ல பாக்காதடா, அங்க பாரு செருப்பு. அச்சலான்றியா? அட்ரா போய். கடவுளே, இந்த உலகத்துல என்ன மட்டும் காப்பாத்தப்பா. என்ன பூமி வந்தாலும் என்ன நிலநடுக்கம் வந்தாலும் என்ன மட்டும் காப்பாத்தப்பா விநாயகர் பெருமானே. போதும் அச்சுது வந்துடுறா டக்குன்னு. ஃபுல்லா அச்சாச்சு. எப்பா எங்க என் செருப்பை காணும்? இங்க இருந்தது. என்னப்பா என்ன ஆச்சு? செருப்பு இங்கதான் விட்டு போனேன், காணோம். இதே செருப்பா? இது யாருன்னு தெரியல, எந்த வேற கலர்ல இருக்கும். புதுசா இருக்குதையா, போட்டு வேண்டியது தானே. புதுசா தான் இருக்குது. யாராவது சண்டைக்கு வந்தா என்ன பண்றது? உனக்கு வேணுங்க தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. எப்படியும் வாங்க போனா 500 ரூபாய் இருக்கும். இருக்கும் இருக்கும். நான் வாங்கும் போது 550 ரூபாய் எம்ஆர்பி. 550 ரூபாய் ஆகல, ஒரு 200 ரூபாய் கொடு, இந்த செருப்பு போட்டும் போயிடு. 200 குடியா? வந்த வரைக்கும் லக்கு உனக்கு. நீ சொல்றது கரெக்ட் தான். அங்க ஒருத்தன் இருக்கானே, அவன் கடையில அவன் எதுவும் செல்லுன்னு ஒண்ணுக்கிறாயா. சரி இந்தா 200 ரூபாய், நான் போட்டுக்கிட்டா? போட்டுக்கோ, இது உன் சொத்து. வெக்கம் கட்டவன், மானம் கட்டவன், ஈன கட்டவன், எவன்டா அது என் செருப்பை போடுறது? என்னப்பா எப்படி திட்டுறா? வயிற்றுக்கு சோறு தூண்டுறியா இல்ல ரவ உப்புமா தூண்டுறியா? என் செருப்பை நீ போட்டுக்கிற? அது வந்து என் செருப்பு இங்கதான் விட்டேன், காணுமே. என் பாக்கெட்ல குத்தா பணம் இல்ல, அதனால உன் பாக்கெட்ல கை விட்டு எடுத்துக்கிட்டா? அறிவில்லையா உனக்கு? நீ புதுமை சொல்ல மாட்டேன். என்னப்பா ஒரு செருப்பு போய் பாவம் பெரிய மனுஷன் அப்படி கேக்குறா? டேய் சாணி வைத்தா, உன் செருப்பு ஏத்தா நீ சும்மா இருப்பியாடா? அதே சாக்குல என்ன சாணி வைத்தியா மாப்பிளா? தம்பி ஏதாவது பேசுப்பா. என்னப்பா அப்படி திட்டுறான் அந்த பையன்? பொருளுக்கு சொந்தக்கார அப்படித்தான் பேசுவாங்க. கவர்மெண்ட் நான் பேசுறேன். வேணா பேசுவ? நான் பேசுவ. எம்ஆர்பி எவ்வளவு தெரியுமா? 500 ரூபாய். ஜிஜிபி காசு, ஒரு 500 ரூபாய் காசுக்காக அப்படி திட்டுவியா நீ அவரா? டேய் 500 ரூபாய் குத்துட்டு பேசுறா, சும்மா கட்டி வாயிலே பேசக்கூடாது. 500 ரூபாய் குத்தா சாரி சொல்றேன் நீ? சொல்றேன்டா, சாரி தானே. என் 500 ரூபாய் குத்தா சொல்ல போறேன். ஏம்பா 500 ரூபாய் மூஞ்சி வீசாட்டு. என்னது 500? நான் 500 இல்ல, 500 ரூபாய் தான் வீசாட்டு. அவனா மானகட்ட கை கேக்குறான். நானே செருப்பை கழட்டி குத்துறேன். தெரியல, பித்தளை மாத்து. இது எங்க காசு கொடுக்க போகுது? அப்படியே வீராப்பா சொன்னியாடா. உன்னால என் மான மரியாதை போதியா? இப்ப நான் காசு வீசாட்ட போறே இல்லையா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. குழப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல, ஒழுங்கா அவன் காசு வீசாட்டு. கடவுளே, உன்னை கும்பிட வந்து தண்டனை ஆகுது. நீ மானசதான்ப்பா, நான் ஒத்துக்கிறேன். இங்க ஒரு 200, அங்க ஒரு 500, மொத்தம் 700. போ போ, கவலைப்படாத, நம்மளுக்கு மானம் தான் முக்கியம். எந்த மூஞ்சில மூச்சிட்டு வந்தேன்னு தெரியல, போறேன். மாப்பிள்ள 500, 200, மொத்தம் 700. ஆனா என் சட்டை போயிடுச்சாடா. போனால் போகட்டும், முட்டு தள்ளு வா. அப்பா காக்கா வந்து ஆண்ட நம்மள உட்காந்து ஒரு நாடகம் பார்க்க முடியல. மாப்பிள்ள உங்க அப்பன் கீரை வாங்கி வந்துட்டான். மாப்பிள்ள கம்முனு போய்து போனா போய்து வந்தா தலைகாணி முடி கூட சுத்திங்கிற. நான் தடவை கதை
எப்போ கம்னு இருப்பா, எப்ப பார்த்தாலும் உனக்கு அவனை திட்டி நிக்கிறதே வேலை. திட்டிட்ட விடு மாப்பிள்ள, ஒரு நாளுக்கு அந்த ஆளுக்கு முட்டை சோனி வச்சிடறான். எனக்கு முட்டை சூனி வைப்பேனியா, உனக்கு பூசணிக்காய் சூனி வைப்படா. எனக்கு பூசணிக்காய் சோனி வச்சுனா உனக்கு தர்பூசணி சோனி வச்சிருந்தா. கர்மம் கர்மம், இதோட அக்கத்துல கரியே இருக்குதே, குளிக்கவே மாட்டேனியா? ஆமா, இவர் வந்து நான் குளிக்கிறா இல்லையான்னு பாத்து நிக்கிறாரு. போயா போயா. ஹலோ சார், பக்கத்து தெருவில் வாடகைக்கு வந்திருக்கேன். பக்கத்து தெருல வாடிக்கு வந்துக்கிறியா? என்னப்பா விஷயம்? குண்டா இருக்கு, தண்ணி இருக்குது, வீட்டில் அடுப்பு இருக்குது, கொஞ்சம் அரிசி குத்தினா சாதம் பொங்கிடுவேன். இரு, முந்தா நாள் உன்னை பக்கத்து தெருவில் பார்த்தேனே. அது முந்தா நாள், இது இன்னைக்கு. ஏண்டா அப்ப எப்பதான் காசு குத்து வாங்கி சொல்லுவா? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. அட பல்பாயா, இது வரைக்கும் எப்படிதான் சொன்னுங்கிறியா? நான் 3 வருஷம் குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா என்னை தூக்கி போய் அடகு கடையில அடமானம் வச்சாங்க. அடகு கடையில அடமானம் வச்சாங்களா? என்னடா சொல்ற? அவங்க சோறு துணன்றதுக்காக என்ன அடமானம் வச்சாங்க. நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்து ஊடு ஊடா குண்டான தண்ணியோட அரிசி கேட்பேன். நல்லா கேக்குற, நல்ல பழுப்பு. வாடா மாப்பிள்ள போலாம். இவங்க தான் கேக்குறா, அள்ளி கொடுப்பான். போது பாரு, ரெண்டும் உருப்படாதுங்க, வேஸ்ட் பெலவங்க. மற்ற கதையில யோசிக்கிறதுங்க, அரிசி குத்தினா சாதம் பொங்கி தின்றுவேன். போடா போ, அங்க கோயில் எதனா போடுறாங்களா பாரு, துண்டு போ. உழைச்சி வாடுறோம் நானு, என்ன கையாந்த வைக்காதீங்க. கையா இந்த வைக்காதீங்களா? அப்ப பணிகிறாதுன்னா இது குண்டான். குண்டானா? அவனை விட்டா என்ன ஆகும்னு தெரியாது. போடா போடா. ஐயோ, அந்த காக்கா வேற என்ன பண்ணி தொலைச்சுன்னு தெரியல, டிவி ஓடலையே. அந்த சட்டையை நேத்து பெயிண்ட் அடிச்சு விட்டா, இந்த சட்டையை எதனா பண்ணி விட்டுட்டு போற மாப்பிள்ள. இதான் எனக்கு வேலை பாரு, நீ அடிக்க சொன்னதுனால தானே அடிச்சேன். இதே சொல்லு, ஃபுல்லா பெயிண்ட் ஆகி வேஸ்டா போச்சுடா. சரி விடு, இதனா காசு குத்தா வாங்கினா, இந்த சட்டையை தூக்கி தானே குத்தேன். ஊர் ஃபுல்லா இதே சொல்லு இருப்ப போல. இதா மாப்பிள்ள அந்த பையன் வர எதுவுமே சொல்லாத. அந்த பையனா? என்னத்துக்குடா இப்படின்னா நான் வாங்கிருக்கேன். எனக்கு ஒன்னே தெரியாது. நான்ப்பா கல்யாணம் பண்ண வெக்க போட்டு திரும்ப அது மாதிரி திரும்பி நிக்கிறா. ஒண்ணும் இல்ல. நாடா வெறுப்பேத்துறீங்களா? சும்மா போய் நிக்கிறேன், என்னை பார்த்து கை காமிச்சிட்டு நாடா இது பண்ணி நிக்கிறீங்க. கைய காட்டினா நான் எப்படா காட்டினா? இல்ல மாப்பிள, நான் கையை இப்படி அரிக்கும் போது இவனுக்கு கை காட்டணும்னு நினைச்சீங்க. நாப்பல அவர் மட்டும் அவனுக்கு கை ஆச்சுச்சா மாப்பிள்ள? என்னடா மாப்பிள, நான்லாம் பொய்யா சொல்ல போறேன். டேய், என்ன கூப்பிட்டதுக்கு பதில் சொல்றா பூத மூஞ்சே. தம்பியா, உன்னை சத்தியமா நான் கூப்பிடல, நீ போயிட்டு வரலாம். புது வருஷம் பிறந்திருக்க, தம்பிக்கு எதனா காசு கொடுக்கலாம், ஆனா என்கிட்ட இல்ல. பரவாயில்ல விடு, நீ சொன்னதே போதும். ஆனா மாப்பிள்ள வச்சுன்னு இருப்பான், குத்தானா நல்லா இருக்கும். டேய், நான் என்ன வச்சுக்கிறேன்? என்ன மாப்பிள்ள? தோபரே 50 ரூபாய். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறான்னு தெரியல. காசு வர எடுத்து காமிச்சிட்டானு. அந்த காசு அப்படியே அவனுக்கு மூஞ்சிலேயே சாட்டு. அவனுக்கு எங்க கொடுக்குறப்பா இங்குது, எடுக்கிறப்பா இங்க தான் இருக்குது. ஏன்பா என்ன நீ இப்படி சொல்ற? என் மாப்பிள்ள நினைச்சானாக்கா எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பான். நம்பர் பார்த்தா உன் கண்ணு விட்டுனேச்சா மாப்பிள்ள. இந்தாப்பா, ஹாப்பி நியூ இயர். குடி, நல்ல எண்ணமே இல்ல, மூஞ்ச பாரு. நாடா காசு குடுக்குறான், அதுக்கு திட்டிட்டு போறான். விடு, பரவாயில்ல விடு மாப்பிள்ள. மறந்துட்டேன் பாரு. ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்ப்பா. காசு குத்தவன் நானு, உன்னை வாய்த்துட்டு போறான். காட்டி குத்தவன் நாள்ல, அதான் வா போலாம். அட பாய்ங்களா, நாட்டுல இப்படித்தான் நடக்குதா?